உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க. இதுவரை தமிழ்நாட்டினுடைய நீதிமன்ற வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 25 லட்சம் நஷ்ட ஈடு, அதாவது இழப்பீடு இந்த அரசு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. என்ன காரணம், ஏன் கொடுத்திருக்காங்க? இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த மாணவருடைய வழக்கில் விவாதிக்கப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை, அந்த அறிக்கை கசிந்தது யாரு, எதனால கசியப்பட்டது, அது வெறும் தகவல் தொழில்நுட்ப கோளாறு மட்டுமே கடந்து போக முடியுமா, இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது, இது குறித்தெல்லாம் பேட்டி கொடுத்த சென்னை பெருநகரத்தினுடைய காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அரசுக்கு ஒரு பரிந்துரையை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த வழக்கை இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக கமிஷனுடைய தலைமையின் கீழ் பணிபுரிகின்ற அதிகாரிகள் இனி விசாரிக்க கூடாது. சிறப்பு குழு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கின்றது. அந்த குழுவில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து இந்த குழுவையுமே நியமித்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தேசிய மகளிர் ஆணையம் சென்னை வரப்போகிறாங்க. இந்த வழக்கை அவங்க விசாரிக்கிறதுக்கு அவங்களுடைய பாணையில் அவங்க ஒரு குழுவின் மூலமாக அவங்க சென்னை வந்து விசாரிக்க போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாற வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை நேற்று தேமுதிகவினுடைய நிறுவனர் மறைந்த திரு விஜயகாந்த் அவருடைய நினைவேந்தல் பேரணிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்றப்ப நேற்று அது ஒரு நியூஸ் இந்த பக்கம் வருது. நேற்று சாயங்காலத்திலிருந்து பாருங்கள் நீங்கள், பாமகவுடைய அந்த உட்கட்சி பூசல் அந்த நியூஸ் இன்னைக்கு நேற்று வந்துடுது. அப்போது எந்த செய்தி விவாதிக்கப்பட வேண்டும், எது பேசப்படணும், எதை நோக்கி மக்களுடைய கவனம் இருக்க வேண்டும்? இங்கே தமிழ்நாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரில் சென்னையில் வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி இப்பேற்பட்ட ஒரு சூழலுக்கு ஆளாகியிருக்காங்கன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? குறிப்பாக உயர்நீதிமன்றம் பல முக்கியமான கருத்தில் முன் வச்சுருக்காங்க. இந்த சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு கீழே திமுகன்ற நேம் போட்டு பேசுவாங்க, திமுக ஆதரவு சொல்லிட்டு நேம் போட்டு பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு என்னங்க அங்கே வேலை, அந்த புதருக்கு போக வேண்டிய வேலை அங்கே என்ன? அவங்க பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தைகள் பேசுகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குன்றது தெரியுமா? அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை சுற்றி என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய ஒரு காடாக இருந்த ஒரு பகுதி இன்றைக்கு அரசனுடைய தேவைகளுக்காக பல்கலைக்கழகமாக கவர்னர் மாளிகையாக மாற்றப்பட்டிருக்கிற இடத்துல வந்து மரம் செடிகள் இல்லாமல் வேற என்ன இருக்கும்? இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அந்த மாணவி வந்து அவங்க காதலனோடு அமர்ந்துட்டாங்க, அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை, அப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள். அந்த பையன் ஏன் விட்டு போனான், அவன் விட்டு போனதெல்லாம் இந்த மாதிரி ஆட்சி சொல்லிட்டு வாய் கூசாமல் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அயோக்கியத்தனமான பேச்சில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கேட்ட நீதிமன்றம் வந்து வெகுண்டு எழுந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒரு பெண் ஒரு மாணவி அவங்க காதலனோடு இருக்கிறத நீ குற்றம் சொல்லுவியா? நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு? ஒரு பெண் தன்னுடைய விருப்பம் போல எங்கே வேணால் எந்த இடத்துலலாம் இருக்கலாம். அது ஒரு பொதுவான ஒரு இடம், கல்லூரி ஒரு இடம். அங்கே வந்து தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. இன்னொரு முறை பெண்களுடைய கண்ணியத்திற்கு எதிராக நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக எச்சரித்திருக்காங்க. குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேம்பஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 938 கேமரா இருக்குது. அதில் வந்து 139 கேமராவும் 137 கேமராவும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதை ஏன் வந்து கவனிக்கல, இதை கவனிக்க தவறுது யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு காரணமே காவல்துறையினுடைய தோல்வியை காட்டுது அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது ஒரு அதிருப்தியை வந்து வெளிக்காட்டிருக்காங்க. இந்த இஷ்யூக்கெல்லாம் பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கின்றார் கமிஷனர் அருண். அவர் சந்தித்தது யாருக்கிட்ட அவர் பர்மிஷன் வாங்கினார், யாருக்கிட்ட அனுமதி வாங்கினார்? அனுமதி வாங்காமல் கமிஷனர் வந்து சந்திக்கலான்னு இருந்தாலுமே கூட அவர் என்ன விதமான கருத்தில் முன்வைக்கிறாரு? ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கின்றது, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் பொழுது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இடையூறு வராமல் பேசணுன்றது ஒரு சட்டம், அது வந்து ஒரு விதிமுறை. இது வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு காவல்துறையினுடைய கமிஷனர் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அவர் வந்து இப்போதைக்கு ஒரு குற்றவாளி தான் ஐடென்டிஃபை ஆயிருக்காங்க, மற்றபடி அந்த சார்ன்றதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதெல்லாம் சும்மா வந்து அவன் ஃப்ளைட் மூண்டை போட்டு வச்சுருந்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை யார் சொல்ல சொன்னது? அப்போது ஒரு நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்களே செய்தியாளர்கிட்ட வந்து அந்த மாதிரி சாரணி யாரும் இல்லை, இது வரைக்கும் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்ற பதிலெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு
கமிஷனர் அருண் அவர்களை ரொம்ப கடுமையாக இந்த விஷயத்தில் எச்சரித்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய துணிச்சலை பாராட்டியிருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி, தனக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. இப்பேற்பட்ட நபர்கள், இந்த மாதிரி பல கட்சி போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள், எனக்கு பின்னாடி பெரிய ஆட்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய ஞானசேகரன் போன்ற நபர்கள்லாம் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் செஞ்சு நடமாடுறது ரொம்ப அபாயகரமானது. இது பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி அமையும். அதனால் இப்பேற்பட்ட நபர்கள் இன்றைக்கி சொன்னதுனால தான் அவங்களாம் இன்றைக்கி சிறையில் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாணவியை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய கல்வி கட்டணத்தை அரசு தான் ஏற்க வேண்டும். அது தேர்வு கட்டணமாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதை இந்த அரசு தான் ஏற்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவுமே பிறப்பிச்சிருக்காங்க. இந்த 25 லட்சத்தையுமே கூட இந்த எஃப்ஐஆர் கசியத்து காரணமாக இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட வசூல் பண்ணி கொடுங்க. இந்த 25 லட்சம் என்பது அந்த மாணவிக்கு கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாலியல் தொழிலாளி, அதாவது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருந்தாலுமே கூட அவங்களுடைய கண்ணியம் என்பதும் காக்கப்பட வேணும். அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்கள தொடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ன்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கு கிராமங்களில் தான் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது. சிட்டிலாம் எந்த குற்றமே நடக்காது. அப்படி நடந்தாலுமே தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் கேமராலாம் இருக்குது. போலீஸ் எல்லா இடத்துலையும் கேமராலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்பவுமே போலீஸோட டிபார்ட்மெண்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே என்ன குற்றம் நடக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே எந்த குற்றமே நடக்காது சொல்லிட்டு ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய மகளை பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி போன பகுதிகளெலாம் அனுப்புகிறாங்க. அப்படி தான் அனுப்பணும். இன்றைக்கி தான் பல தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் பெண்களுடைய கல்வின்றது ஒரு இடைநிலை பள்ளி படிப்பு இதோடு முடிஞ்சிருது. ஆனால் இன்றைக்கி பல பேர் முன்வைந்து தங்களுடைய பெண் குழந்தைகளெல்லாம் படிக்கணும், பெரிய ஆளாக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது இந்த அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய பொறுப்பு. அப்போது இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா இதுக்கு ஏதோ ஒரு வகையில் காவல்துறையினுடைய மெத்தனத்தன்மையும் அரசு இது போன்றவற்றெல்லாம் ஏன் கவனிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் முன் வச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம விவாதிக்க வேண்டிய இந்த விஷயத்தை, பேச வேண்டிய இந்த விஷயத்தை, பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்க வேண்டிய இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கு பெரிய ஊடகங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இந்த ஒரு செய்தியை இந்த ஒரு 2-3 நாளாக போடாமல் கேப்டன் விஜயகாந்தோடைய பேரணிக்கு அனுமதி கிடைக்கல, அது இன்னைக்கு மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது. பாமகவுடைய உட்கட்சி சண்டை, அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது. இன்னைக்கு பாமக அப்பா மகனுடைய பிரச்சனை தீர்வுக்கு வந்துருச்சு. அப்போ அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிரச்சனை யார் பேசுவாங்க? இந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்பொழுது வரும்? ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த வழக்கிற்கு இடையூறு வராமல் பேசணும். அதுதான் ஒரு விதிமுறை. ஆனால் இதை பேசவே கூடாது, இந்த வழக்கிற்காக எதுவுமே பேசக்கூடாதெல்லாம் எங்கேயுமே சொல்ல வரலை. ஆனால் இவங்க என்ன விதமாக கொண்டு வந்தாங்க முன்னாடினா, நீ எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல்ல, எஃப்ஐஆர் பற்றி நீ பேசவே கூடாது. யாருமே இங்கே இப்போ அந்த குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆர் பற்றியுமே பேசுகிறாங்க. இந்த எஃப்ஐஆர் பெண்ணினுடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுற மாதிரி இது நீங்கள் எழுதியிருக்கீங்க. இதுவே தவறு. இனி வரும் காலங்களில் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் எப்படி எழுதணுன்றதை கூட நீதிமன்றமானது காவல்துறைக்கு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ரொம்ப கொச்சையாக அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை கேள்விக்குறியாக்கூடிய வகையில் அந்த எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தாங்க. ஏன்னா பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலையுமே அதான் குறிப்பிட்டிருந்தார். எஃப்ஐஆரை படிக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத தான் குறிப்பிட்டிருந்தார் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை. அப்போது நீதிமன்றமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆரே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிய குறைவாக இருக்கின்றது. அப்போது இந்த எஃப்ஐஆர் ரைட் பண்ண விதமும் தப்பு. அதை வெளியாயிடுச்சு, ஒரு கிட்டத்தட்ட 8-9 பேர் இந்த பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, முன்னாடி ஐபிசிஎஸ் செக்ஷன் இன்றைக்கி இவங்க அந்த மத்திய அரசு இந்த ஐபி செக்ஷன் பேருலாம் மாற்றுறதுனால அதெல்லாம் மாற்றுறதுக்கு சில அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு. இதனால தான் வெளியே கசிஞ்சிருச்சு, அப்புறம் லாக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எழுதுனதை ரைட் பண்ண விதமே ரொம்ப தப்புன்றதை உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறீங்க. ஒரு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போகுதுன்னா அதுதான் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். எஃப்ஐஆர்ன்றது போலீஸ் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே எழுத முடியாது. நம்ம என்ன புகார் கொடுக்குறோமோ அந்த புகாரின் அடிப்படையில் முதற்கட்டம் எழுதப்படக்கூடிய ஒன்று தான் எஃப்ஐஆர். அப்போ அந்த பெண் அப்படி தான் புகார் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துது இல்லையா?
அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து பேசுனதையோ, அவங்க வந்து ஆண் நண்பரோ காதலரோ யாரா இருந்தாலும் அவங்க கூட இருந்ததோ இங்கே பிரச்சனையே வந்து கிடையாது. குற்றம் பண்ணவன் அவனை சார்ந்து அங்கே என்ன பண்ணால் எப்போ வந்தால் இதுதானே முக்கியமாக அங்கே எழுதியிருக்கணும். அந்த பெண் அங்கே எப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த காதலனுடைய எப்படி உட்காந்து, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படின்றத நீதிமன்றம் ரொம்ப சுட்டி காட்டிருக்காங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவருடைய வழக்குன்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சூழலில் சென்னை உயர்நீதிமன்றமானது வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவமான பல உத்தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு குறிப்பாக இப்போ உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய இந்த குழு தான் விசாரணை பண்ணணும் அப்படின்றது தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது போக இந்த தேசிய மகளிர் ஆணையமும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க வந்து சென்னைக்கு வந்து வரப்போகிறாங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வெகு விரைவாக வந்து நீதி கிடைக்க வேண்டும். அவன் சம்மந்தப்பட்டவன் ஒருத்தனா 2 பேரா என்ன அப்படின்றத முழுமையான விசாரணை தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்ல முடியாதுல்ல, ஒருத்தன் தான் இருக்காரு, நம்ம சொல்லக்கூடாது முதல்ல. அதனால் வந்து முழுமையான விசாரணை வந்து தெரிய வரும். இந்த திமுகவை காப்பாற்றுறோம், இங்கே இருக்கிற அரசாங்கத்தை காப்பாற்றுறோன்ற பேரில் வேறு எதுக்குன்னா காப்பாற்றுங்க. அதாவது இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை, இங்கே நாங்கள் மாநில அரசுக்காக நிற்கிறோம், இங்கே நாங்கள் திமுகவுக்காக நிற்கிறோம், அப்போ நிற்கிறோம் தப்பு கிடையாது, அவங்க விருப்பம் நிற்கலாம். ஆனால் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் போயிட்டு அரசு கெட்ட பேர் வந்துடுமோ, திமுக கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மாணவியை வந்து மோசமாக பேசுறது மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி அயோக்கியத்தனமான செயல் எதுவுமே கிடையாது.